அப்படின்ட்டு ஒரே வார்த்தை ஆதாரம் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவுத்து விடுமாம்மா, அம்மா ஆண்டை அவுத்து விடுமா. 1 மணி 1:30 ஆகுதுங்க. இப்போ தான் ஆடே அவுத்து விட்றோம். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை பார்த்துட்டு இன்னும் ராம் சேரத்தையெல்லாம் வேறு சுத்தம் பண்ணணும். நிறையா வேலைங்க வாயிலா ஜீவனுக்கு. நம்ம இந்த சேவை செய்கிறதுன்னா பாதி வேலைகள் நிறையா இருக்குது. இந்த இடத்துல என்ன கொஞ்ச நாளில் வேறு வீடு கட்டுறாங்க. இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் வீட்டில் டாக் குறைக்குது, வந்து நாங்கள் எப்படி குடியிருக்கிறது அப்படின்னு. அவங்க இடத்துல வீடு கட்டுறாங்க. நம்ம வீட்டில் நம்ம டாக் குறைக்குது. ஆனால் அவங்க எப்படி குடியிருக்கிறதுன்னு அவங்க தாங்க முடிவு பண்ணணும். நாமளாம் அவங்கள குடியிருக்க வேணான்னு சொல்கிறோம். மனிதர்கள் சொல்ல ரொம்ப வாயிலா ஜீவன்கிட்ட மாட்டிக்கிட்டு வாயிலா ராமுக்கு உனி பிடிக்கலாம். நீ வா அம்மா அவுத்து விடுமா. வாயிலா ஜீவன் மனிதர்கள்ட்ட மாட்டிட்டு படுற பாடு ரொம்ப 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 அதிகம். மனிதர்கள்ட்ட வாயிலா ஜீவன் தான் மாட்டிக்கிட்டாங்க. மனிதர்கள் வந்து வாயிலா ஜீவன்கிட்ட மாட்டிக்கல. அதான் உண்மை. இங்கே வந்து வீடு கட்டுறதுனால வந்து நம்ம வீட்டில் டாக் இருக்கக்கூடாதாம்மா. இது எந்த ஊர் நாயன்னு எனக்கு தெரியல. உங்கள் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ, யுவர் வெரி கிரேட் தம்பி. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி நல்லவங்களாம் நமக்கு ஆதரவு தரனால தான் நம்ம இப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதே வெளியே தெரியுது. அதை பார்த்துட்டு ஒரு 4 பேர் செய்வாங்கள்ல. தொடர்ந்து லைவுக்கு ஆதரவு தாங்க. நீங்கள் எல்லாம் வந்து ஆதரவு ஒரு கரெக்டாக ஒரு 12 மணிக்கு தான் லைவ் போடுவேன் நைட்டு. என்ன காரணம்னா அப்போ தான் நம்ம வந்து சாப்பாடு போடுவோம். இன்றைக்கி வந்து எல்லாம் பொங்கல்னால இன்றைக்கி போகலைங்க. அதனால் வந்து இன்றைக்கி லீவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கி பகலில் லைவ் போட்டிருக்கோம். மற்ற நேரம் நம்ம சாப்பாடு போடுறதா லைவ் போடுவோம். அம்மா அவுத்து விடுமா, நேரம் ஆகுதுமா. அடைச்சிட்டு வந்துடலாமா, நேரம் ஆகுது எனக்கு வேற. அம்மாவுக்கு வேலையெல்லாம் சும்மா கொஞ்சம் நெஞ்ச வேலையெல்லாம் இல்லைங்க. 2 நிமிந்து போயிருக்கு. இவங்களையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஆடையும் மேய்ச்சிக்கிட்டு மாடையும் மேய்ச்சிக்கிட்டு நம்ம பண்ணுற நம்ம வேலைகள் பர்சனல் ஒரு சில சமயங்கள். இப்போ எல்லாம் முதலெல்லாம் கரூர் வந்து தினம் எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கும். சொந்தக்காரங்களை யாரையாட்டு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். இப்போ எல்லாம் மாதத்தில் ஒரு தடவை கூட கரூர் போகவே முடியல. ஏய் 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 ஷோ, ஆடு ரொம்ப இழைச்சி போயிடுச்சுமா. எட்டு மணி இல்லை 10 மணிக்கு அவுத்து விட்டா ஓகே. தண்ணியே குடிக்கிறது இல்லை. டேய் 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 ஏய் போடா. ஏய் ஏய் பார்த்து சும்மா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தீங்க. இந்த வயசான ஆடுதாம எல்லா வேலையும் பண்ணுது. எல்லாத்தையும் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகுது. நீ கொஞ்ச நேரம் மேய்ச்சிட்டு நான் வந்துடுறேன். அம்மா என்ன மேய்க்கிறியா? முடியாதா? அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லைங்க. அதனாலதான் அது ஆடு மேய்க்க முடியல அப்படின்ட்டு. ஆனாலும் உடம்பு சரியில்லைனாலும் நம்ம வேலையை பார்த்தானே ஆகணும். எங்கள் அம்மா தாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டு. நம்ம சாப்பாடு போடுறது மற்ற எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா ஒரு ஆள் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படிங்கிறது உண்மை. வேலையெல்லாம் சும்மா நிறையா செய்யுங்க எங்கள் அம்மா. ஆனால் பாவம்